எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்னைக்கு காலையில் எழுந்த உடனே ஒரு மெயில், உங்களுடைய மானிட்டேஷன் வந்து டிசபிள் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் தேடி கண்டுபிடிச்சால நம்ம 3 வீடியோவை அணி சொம்புகள் ரிப்போர்ட் அடித்து ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மானிட்டேஷனே இல்லாத மாதிரி காலி பண்ணிட்டாங்க. ஸோ ரிவ்யூலாம் கொடுத்து பல ப்ரூஃப், பாஸ்போர்ட்லேருந்து லைசன்ஸ்லேருந்து ஆதார் கார்டுலேருந்து எல்லா ப்ரூஃபும் கொடுத்து அனுப்பி இருக்கிறேன். இறைவன் நாடினால் நமக்கு அது திரும்ப கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அணி சொம்புகள் வந்து வேலையை பார்த்து விட்டாங்க. நம்ம இருந்த உண்மையை சொன்னோம் இல்லையா, பழைய இந்தியன் பாடல்களையும் புதிய இந்தியன் பாடல்களையும் ஒப்பிட்டு பேசுனதில் அந்த உண்மையை நம்ம வெளியில் சொன்னதில் அவங்கெல்லாம் டென்ஷன் ஆகிட்டாங்க. ஸோ குறிப்பிட்டபடி சொல்லணும் அப்படின்னா, குறிப்பாகவே சொல்லணும்னா அனிருத்தோட வேலை, இல்லைன்னா அனிருத்தோடைய சொம்புகள் வேலை, இல்லை சம்மந்தப்பட்ட யாரோ ஒரு டெக்னாலஜி டைகரை பிடிச்சி வச்சு பணம் கொடுத்து கவுக்கணும், இந்த சேனலை வந்து இல்லாமல் பண்ணணுங்கிற மாதிரி ஐடியா பண்ணி இறங்கி பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக ஒரு 3 வீடியோ, ரஹ்மான், கமல்ஹாசன், இந்தியன் 2, அனிருத், இந்த மாதிரியான 3 வீடியோக்கள் நம்ம போட்டோம் இல்லையா, அந்த 3 வீடியோவுக்கும் சேர்த்து வேலையை பார்த்து விட்டாங்க. அந்த 3 வீடியோ தான் காப்பி அடித்து பெரிய, அதாவது அந்த ஒரு வீடியோவுக்கு என்னெல்லாம் அஃபிஷியலாக அவங்க பண்ண முடியுமோ அதை எல்லாத்தையும் பண்ணி மானிட்டேஷனை வந்து டிசபிள் பண்ணிட்டாங்க. ஓகே, சந்தோஷமாக இருங்க. அதனால் நான் ஒன்றும் சாப்பிடாம படுக்க போகிறது கிடையாது. என்ன இன்றைக்கெல்லாம் கொஞ்சம் டென்ஷன், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. என்னுடைய கருத்து சொல்கிறதுக்கு நீங்களாம் ஸ்ட்ரைக் அடிக்கிறீங்க அப்படின்னு நினைக்கும் போது தான் வேதனையாக இருக்குது. இந்த படம் நிச்சயமாக பெரும் தோல்வி அடையும். உங்களுடைய பயத்தை பார்த்தாலே எனக்கு தெரியுது. நிச்சயமாக வந்துட்டு இறைவன் நாடினால் உங்கள் படமும் உங்கள் பாடல்களும் காணாமலே போகும். அதுக்கு உண்டான வேலையை தான் நீங்கள் பண்ணி வச்சுருக்கிறீங்க. எல்லாருக்கும் நல்லது நினைங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கும். நீங்கள் நல்ல பாட்டை கொடுத்தீங்கன்னா நல்லதாக நாங்கள் சொல்ல போகிறோம். பாட்டு சரியில்லைன்னா சரி, ஏன் இதுவே இதுக்கு முன்னால் இல்லையா அணியோட பாடல்களை வந்துட்டு நம்ம ரிவ்யூ பண்ணலையா? நல்லா இருக்குன்னு தானே சொன்னோம். இன்றைக்கும் வணக்கம் சென்னை, எதிர்நீச்சல் 3 பாடல்கள்லாம் நல்லா இருக்குன்னு தானே சொல்லிகிட்டு இருக்கிறோம். மொத்தமே அனிருத்தை நம்ம வந்து குறை சொல்லலையே. ஓகே, கடவுள் அதுக்கு உண்டான கூலி உங்களுக்கு கொடுப்பாங்க. இன்றைக்கெல்லாம் நீங்கள் என்னை ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டீங்க. நான் காலையிலேருந்து தூங்கவே இல்லை, சாப்பிடவே இல்லை, அந்தளவுக்கு ஒரு டென்ஷன். ஓகே, இறைவன் மிகப்பெரியவன், பார்த்துப்போம். நம்ம பிரச்சனையை இறைவன் பார்த்துப்போம். ஓகே, இப்போ சொல்ல வந்த விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, 7 மலை அப்படிங்கிற பாட்டு நீங்கள்லாம் கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உண்மையிலே எக்ஸ்ட்ரார்னரியான ஒரு பாடல். எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இளையராஜா, ரஹ்மான், யுவன் சங்கர் ராஜா இவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இளையராஜாவுக்கு பிறகு ஏஆர் ரஹ்மான் பிறகு யுவன் சங்கர் ராஜா. இவருடைய பாடல்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சமீபமாக சில பாடல்கள் வெற்றி அடையலை அப்படின்னாலும் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யுவன் ஆடிக்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நிறைய பாடல்களை கொடுக்கக்கூடிய யுவன் சமீபமாக சில பாடல்களை வெற்றியை கொடுக்காம போயிட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கூட்டணி கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். யுவனை பொறுத்த வரைக்கும் மதன் கார்கி ஒரு நல்ல காம்போ. எப்படி நான் முத்துக்குமார் அவருக்கு வந்துட்டு ஒரு நல்ல பாடல்களை கொடுத்தாரோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அழகான பாடல் ஒன்று கொடுத்துருக்குறாங்க, 7 மலை அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே இவங்க 2 பேருடைய காம்போவில் தான் வெளியே வந்த மறுபடி நீ, இந்த பாடல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் காதில் ஒலிச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். எனக்கு இந்த பாட்டை கேட்கும் போதெல்லாம் இளையராஜாவுடைய கழுகு படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரஜினி ஹீரோவாக நடித்த கழுகு, அந்த படத்தில் எக்ஸ்ட்ரா நிறையா ஒரு பாடல் இளையராஜா கொடுத்துருப்பாரு. காதல் என்னும் கோவில் கட்டி வைத்தேன் நெஞ்சில், அந்த பாட்டை நீங்கள் ஒரு முறை கேட்டுவாங்க போயிட்டு. அதுக்கப்புறம் அந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மறுபடி நீ பாட்டு மாதிரியே இருக்கும் கேட்குறதுக்கு. அவ்வளோ ஒரு சுகமாக இருக்கும் பாட்டு. 2 பாட்டும் ஒரே காப்பின்னு நான் சொல்ல வரல. அந்த சுகம், அந்த பாட்டில் உள்ள அந்த சுகம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரா நிறையான ஒரு பாட்டு கொடுத்துருந்தார். இந்த படத்தை ப்ரொடியூசர் வந்து பார்த்தீங்கன்னா சுரேஷ் காமாட்சி. அவர் ஏற்கனவே யுவன் சங்கர் ராஜா பயன்படுத்தினப்போ மெகர் சைலா பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா மதன் கார்கி தான் எழுதியிருப்பார் மாநாடு படத்தில். ஸோ அந்த மாதிரி தொடர்ந்து இவங்களோட காம்போவில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான பாடல். இன்றைக்கி வெளியாகி இருக்கிற பாட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்தோஷ் நாராயணன் பாடி இருக்கிறார். அவர் குரலா அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி பாடியிருக்கிறார். அவரை பொறுத்த வரைக்கும் பெப்பியாக சும்மா லுங்கியை தூக்கி கட்டிட்டு ஆடுற மாதிரியான ஒரு பாடலாக தான் கொடுப்பாரு. அவர் மெலடியாக கொடுத்துருக்கிறாரான்னு எனக்கு தெரிய வரல. எனக்கு சரியாக எனக்கு எந்த மெலடி அவர் கொடுத்தாரான்னு தெரிய வரல. பட் அவரும் ஹிட் சாங் கொடுக்கக்கூடிய ஒரு இசையமைப்பாளர் தான். இவனை கூட கூப்பிட்டு போய் ஜிகர் தண்டாவில் தீக்குச்சி கண்ணால் அப்படிங்கிற ஒரு பாட்டு சூப்பராக கொடுத்துருப்பார். அந்த பாட்டை பாடின ஒரு பொண்ணு கூட ஷார்ட்ஸில் வந்து பயங்கர ஃபேமஸ். அந்த படம், இந்த எல்லோ டிஷர்ட் ஜீன் பேண்ட்டில் ப்ளூ ஜீனில் ஒரு பொண்ணு வந்து ஆடும். நல்லா ஸ்டெப்லாம் நல்லா போட்டிருப்பாங்க. எனக்கு அவங்க பேர் தெரியல. பட் அந்த மாதிரி வந்து ட்ரெண்டியாக இருக்கக்கூடிய பாடல்களை கொடுக்கக்கூடிய சந்தோஷ் நாராயணன் இந்த பாட்டை பாடியிருக்காரு அப்படின்னு நினைக்கும்போது
கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே முடியல. அவ்வளோ ஒரு மெலடி, அவ்வளோ ஒரு அழகாக ஒரு டிஃப்ரெண்ட் வாய்ஸ் ஒன்று கொடுத்துருக்கிறாரு. அந்த மாதிரி நல்லா இருக்கு. மதன் கார்கி பாட்டு எழுதியிருக்கிறாரு. பாடல் ஒரு வரிகளும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அனுபவிச்சு எழுதின மாதிரி எனக்கு தெரியுது. அந்த அளவுக்கு அனுபவிச்சு எழுதின மாதிரியான வரிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. கூடிய சீக்கிரம் அடுத்தடுத்த பாடல்கள் வெளிவரும். சீக்கிரமாக படம் ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த காம்போ தொடர்ந்து வந்து நிறைய பாடல்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். பட் இதே காம்போ நம்ம பேசும்போது இவங்க அப்பாக்கள் இளையராஜா, வைரமுத்து இவங்க 2 பேர் கொடுத்த இடத்த இவங்க 2 பேர் நிறைவேற்றுவாங்களா, அதை ஃபில்லப் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இளையராஜா, வைரமுத்து அது ஒரு இன்றைக்கும் அந்த இடம் காலியாக இருக்குது. எப்படி விஜயகாந்தோடைய இடம் இன்றைக்கும் வந்து காலியாக இருக்குதோ அந்த மாதிரி தான் அந்த இடம் வைரமுத்து, இளையராஜா இடம் இன்னும் காலியாக தான் இருக்குது. யாரும் வந்துட்டு அந்த இடத்த நிரப்ப போகிறதில்ல. இளையராஜாவுக்கு இன்னொரு வைரமுத்து கிடைக்க போகிறதே கிடையாது. வைரமுத்துக்கு இன்னொரு இளையராஜா கிடைக்க போகிறதே கிடையாது. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஸோ இந்த டீம் அந்த இடத்த நிறைவேற்றுவாங்களா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிய வரல. என்னை பொறுத்த வரைக்கும் அவர்கள் கொடுத்த அந்த பாடல் வரிகள், வைரமுத்து கொடுத்த அந்த டியூனுக்கு பாட்டு வரிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப ஈஸியாக பாடுற மாதிரி இருக்கும், பிறந்த குழந்தை கூட. பட் இன்னைக்கு உள்ள லிரிக்கிஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி போயிட்டாங்க. அந்த அளவுக்கு வரிகள் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது கேட்டால், என்னைய கேட்டால் நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் வைரமுத்து, இளையராஜா பிடிச்ச இடத்த நம்ம மனசுலையும் யாரும் பிடிக்க போகிறது கிடையாது. இவங்க 2 பேரும், யுவன், மதன் கார்கி, இவங்க 2 பேர் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இவர் வந்துட்டு இளையராஜாவோட பையன், அவர் வந்துட்டு வைரமுத்தோட பையன். ஸோ இவங்க 2 பேரும் அப்பாக்களுடைய இடத்த பிடிப்பாங்களா அப்படின்னு கேட்டால் தனித்தனியாக வேணாம் பிடிக்கலாம். அவங்க 2 பேரும் ஒன்றா செய்த சாதனைகளை இவங்க நிச்சயமாக இடம் பிடிக்க போகிறதே கிடையாது. அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. பட் இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. ஒரு வரியும் வந்து பார்த்தீங்கன்னா, பாட்டு கேட்டவங்க யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்தளவுக்கு ஒரு மெலடி, அவ்வளோ ஒரு அழகாக பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பாட்டு. இவனுடைய இதுக்கு முந்தைய பல படங்களை வந்து பார்த்தீங்கன்னா இவன் ஒரு பாட்டு பாடிட்டு வந்து அந்த மாதிரி பாடல்களை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் அவரால் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக என்னால் முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டுகள் அருமையாக கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே ராம், யுவன் சங்கர் ராஜாவுடைய காம்பல் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுறது தமிழ், பேரன்பு பல படங்கள் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. பட் அந்த பாடல்களும் இந்த பாடல்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பீஸ் அப்படின்னே சொல்லலாம். இளையராஜாவோட இசையில் இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல படங்கள் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த கட்டுறது தமிழும் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மாஸ்டர் பீஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். அவருடைய மாஸ்டர் பீஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா என்னை பொறுத்த வரைக்கும் காதல் கொண்டேன், யாரடி நீ மோகினி, ரெயின்போ 7G ரெயின்போ காலனி, மன்மதன், வல்லவன், ஒரு கல்லூரியின் கதை, அறிந்தும் அறியாமலும், பட்டியல், தீனா, நந்தா, இப்படி சொல்லிகிட்டே போகலாம். யுவன் சங்கர் ராஜாவுடைய மாஸ்டர் பீஸில் நிச்சயமாக இந்த 7 கடல் 7 மலை நிச்சயமாக யுவன் சங்கர் ராஜாவுடைய மாஸ்டர் பீஸில் அமையும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். இந்த படத்தில் நிவின் பாலி, அஞ்சலி ரொம்ப நாளைக்கு பிறகு நடிக்கிறாங்க. அதே மாதிரி யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணுறார். ராம் இந்த படத்தை இயக்குறாரு. ராம் கிட்ட தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கட்டுரை தமிழ் படத்தில் தான் மாரி செல்வராஜ் அதை உதவி இயக்குனராக வேலை பார்த்தாரு. உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ஸோ இந்த 7 மலை பாடல் கேட்டவங்க யாராவது சேனலில் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் உங்கள் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். பாட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இறைவன் நாடினால் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு.